இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைங்களை அவங்க கூட அனுப்பி வையே. ஆமா நீ எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்போ குழந்தைங்க மட்டும் இப்படி வீட்டுல அடைஞ்சு கிடக்கிறது அண்ணனுக்கு ஏதோ மாதிரி இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால தான் கண்டிப்பா பசங்களை கூட்டு வரும்னு சொல்லியிருக்காரு. அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அண்ணன் மனசு சங்கடப்படுவாரு. அப்புறம் என்னதான் திட்டுவாரு. நீ அனுப்புங்க. நீ அவர் சங்கடப்படுவார்னு எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்க எதை நினைச்சுக்கிட்டு குழந்தைங்களை அனுப்ப மாட்டேங்கிறீங்கன்னு தெரியுது. நீ இவங்க ரெண்டு பேரையும் நான் இப்ப கூட்டிட்டு போனா குழந்தைங்களுக்கு நான் பொறுப்பு. என்ன நம்பி அனுப்பி வைங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. பசங்களா வாங்க வாங்க, அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டா போங்க போங்க போங்க. வாங்க வாங்க வாங்கடா செல்ல, வாடா 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 வா வா வாங்க வாங்க. பாரதி, நம்ம விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் குழந்தைங்க மேல காட்டக்கூடாது. நீதான் உன் வாழ்க்கைய இப்படி வாழணும்னு முடிவு பண்ணிருக்க. குழந்தைங்க வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கட்டும். பாத்து போ. சூப்பர் பாட்டி. ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? இங்க பாத்தீங்களா இவங்க எல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்காங்கன்னு. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதனாலதான் தாவுக்களை கிட்ட சொல்லி ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வர சொன்னேன். ஓய், சாப்பிட்டியா? மாப்பிள்ள, இப்ப எதுக்கு இந்த வேலைக்காரி பசங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னீங்க? நாம ஃபேமிலியோட எல்லாரும் ஜாலியா இருக்கோம். இதுல அவங்க எதுக்கு இங்க வரணும்? ஸ்கூலுக்கு போற பசங்க போய் படிக்கட்டுமே. பசங்களா, ரெண்டு பேரும் போய் படிங்க. இது ஒரு சாதாரண விஷயம். நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறப்போ குழந்தைங்களும் இங்க இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல. அவங்க இங்கே இருக்கட்டும். ஆதி, நான் உங்ககிட்ட தெரியாம தான் கேக்குறேன். என்னடா இப்படி கேக்குறேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படி என்ன இந்த பசங்க மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறையும் பாசமும்? உங்களுக்கு இவங்கள அவ்வளவு பிடிக்குமா என்ன? அப்படி என்ன இந்த பசங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஸ்பெஷலா போயிட்டாங்க? என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்க? இந்த மாதிரி மத்த குழந்தைங்க மேல பாசம் வைக்கிறதெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்க ஆதிய பாருங்க. மாப்பிள்ள அவர் குழந்தைங்களை மட்டும்தான் பார்த்துப்பாரு. அவருக்கு அதுக்கே டைம் பத்தாது. என்ன ஆதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா பாட்டி, ஆதிக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க வேணா பாருங்க, இதுக்காகவே நான் ஒரு 10-16 குழந்தைங்களை பெத்துக்க போறேன். பாருடா, என் பேத்தி மித்ராவுக்கு ஆதி மேல எவ்வளவு ஆசை இருக்குன்னு தெரியுதா? இன்னையில இருந்து என் பேத்தியோட ஆசையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆதி, மித்ரா சொன்னதை கேட்டீங்கல்ல? இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி பார்த்தா நீங்க ரொம்ப லக்கி. ஏன்னா எங்க மித்ராவை மேரேஜ் பண்ணிக்க போறீங்கல்ல. பாட்டி, இது எல்லாமே ஆதிக்கு தெரியும் பாட்டி. கடவுளே, இந்த குடும்பத்துல எல்லாருமே ஒரே மாதிரி பெருமை பேசிட்டு இருக்காங்க. உங்களெல்லாம் என்னதான் சொல்றதுன்னு தெரியல. ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இது தெரியாம இந்த லண்டன் பார்ட்டி வேற பேசிட்டு இருக்குது. ஷோ, நல்ல குடும்பம். பாரதி, என்ன யோசனையில இருக்க? குழந்தைங்க அங்கதானே போயிருக்காங்க பாட்டி. அங்க அவங்க குழந்தைங்கள ஏதாவது சொன்னா பாவம் குழந்தைங்க தாங்க மாட்டாங்க. எதுக்காக இப்ப கவலைப்படுற? தவக்களை கூட இருக்கா, ஆதி தம்பி வேற இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்குவாங்க. நீ கவலைப்படாத. அண்ணே, சரியா போச்சு. வாங்க வாங்க வாங்க. அண்ணே, என்ன நீங்க ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க. எங்கடா கூப்பிடுற? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. வான்னு சொன்னா இந்த தவக்கலைய மலை மாதிரி நம்பி வந்துடணும். அப்படியெல்லாம் உன்னை நம்பி உன் கூட வர முடியாது. என்ன விஷயம்னு சொல்லு. வர வர இந்த கேள்வியோட தொல்லை தாங்க முடியலையே. அங்க எல்லாரும் மியூசிக்கல் சேர் விளையாட போறாங்க. நீங்க மட்டும் இங்க தனியா உட்காந்து அப்படி என்ன பண்ண போறீங்க? என் கூட வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். விளையாடுறீங்களா தவக்கல? அதெல்லாம் சரியா வராது. நீங்க போங்க, நாங்க வரல. அண்ணே, நான் சொன்னா கேட்கணும். எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே இப்படி இறுக்கமா உட்காந்துக்கிட்டு ஏன் இப்படி இருக்கிறீங்க? நீங்க முதல்ல என் கூட வாங்க.
மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பாரதி, தவக்கலை சொல்றதும் சரிதான். நீயும் போய் விளையாடு. பாட்டி தவக்கலை தான் புரியாம பேசிட்டு இருக்காருன்னா நீங்களும் என்ன அவர் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? அண்ணி, இப்ப நீங்க என் கூட வரலனா நான் இந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச் கூட நகர மாட்டேன். வாங்க போலாம். பாரதி, குழந்தைங்க கீழே போயிருக்காங்கன்னு இப்பதான் நீ கவலைப்பட்டுட்டு இருந்த. இப்ப நீ கீழே போனா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கும், பாதுகாப்பாவும் இருக்கும். நீ கீழே போமா. நான் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும். வா, நானும் வேணா வர்றேன். வா வாங்க வாங்க வா. வாங்க. வாங்க நீ. வாங்க. பாட்டி எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. வா. நான் தான் ஜெயிச்சேன். எஸ். ஏய், சிமெண்ட் தரையிலயா விழுந்துட்ட? புல்லு தரையில தானே விழுந்திருக்க. அடிகிடியெல்லாம் ஒன்றும் பட்டிருக்காது. போ போ, எழுந்து போய் வேலையை பாரு. இந்த கேம்ல எப்படி உன்னை நான் ஜெயிச்சேன் பாத்தியா? ஆதிய உனக்கு நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன்டி. அம்மா என்னாச்சுமா? வலிக்குதாம்மா? அடிபட்டுச்சாமா? ஒன்னும் இல்லடா, எனக்கு ஒன்னும் இல்ல. வாங்க போலாம். அண்ணே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே. நான் எதையோ நினைச்சு இதை பண்ண போய் கடைசியில் அது இப்படி வந்து முடியும்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல அண்ணே. பாரதி அண்ணிய நான் தான் கட்டாயப்படுத்தி இந்த விளையாட்டில் கலந்துக்க வச்சேன். ஆனால் மித்ரா மேடம் வேணும்னே அவங்கள கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எல்லாரும் முன்னாடியே தப்பாக நடந்துக்கிட்டாங்க. பாரதி அண்ணி ஜெயிச்சிருவாங்கன்னு மித்ரா மேடம் அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பாக இருக்குண்ணே. அதுக்கு நானும் ஒரு காரணமா போயிட்டேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. நீ சொன்ன விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் பேசாம தானே உட்காந்துருந்தேன். இப்ப நடந்தது மட்டும் இல்லை, காலையில பாரதிய காஃபியை கொண்டு வர சொல்லி அவளை கொடுக்க வச்சு பாரதி காலை தட்டி விட்டு காஃபி அவங்க மேல கொட்ட வச்சு மித்ராவோட பாட்டி பாரதி அரைஞ்சு அசிங்கப்படுத்தின வரைக்கும் மித்ரா பண்ண வேலை தானே எனக்கு நல்லாவே தெரியும்.